நீங்கள் பார்த்துக் கொண்டிருப்பது AJK டிவியின் புதுவை மாலை. வணக்கம். தெளிவாக படித்தால் வெற்றி நிச்சயம் என்று தாகூர் கலைக்கல்லூரியில் நடைபெற்ற பயிற்சி பட்டறையில் கலெக்டர் தீபக்குமார் மாணவர்களுக்கு அறிவுறுத்தினார். புதுவை லாஸ்பேட்டை தாகூர் கலைக்கல்லூரியில் இறுதியாண்டு மாணவர்களுக்கான வேலைவாய்ப்பு பயிற்சி முகாம் கல்லூரி முதல்வர் ராஜன் தலைமையில் நடைபெற்றது. பேராசிரியர் முகமது பவுசி வரவேற்று பேசிய நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக கலெக்டர் தீபக்குமார் கலந்து கொண்டு முகாமினை துவக்கி வைத்து பேசுகையில், மாணவர்கள் தங்களுக்குள் உள்ள சக்தியை தெரிந்து கொண்டு நம்மால் முடியும் என்று தன்னம்பிக்கையுடன் முயன்றால்தான் வாழ்வில் சாதிக்க முடியும் என்றும், நேர்முக தேர்விற்கு செல்ல தன்னம்பிக்கை மிக அவசியம் என்று கூறினார். மாணவர்கள் பயத்தை விட்டொழித்து தெளிவாக படித்தால்தான் வெற்றி பெற முடியும் என்று பேசினார். பயிற்சியில் 13 துறைகளைச் சேர்ந்து 500க்கும் மேற்பட்ட மாணவர்கள் கலந்து கொண்டனர். நிறைவில் பேராசிரியர் கருப்புசாமி நன்றி கூறினார். இந்நிகழ்ச்சிக்கான ஏற்பாட்டினை பேராசிரியர் ராதாகிருஷ்ணன் மற்றும் பலர் செய்திருந்தனர். குடியரசு தின விழாவினை முன்னிட்டு இந்திரா காந்தி விளையாட்டு மைதானத்தில் அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. நாடு முழுவதும் வரும் 26ஆம் தேதி குடியரசு தின விழா கோலாகலமாக கொண்டாடப்பட உள்ளது. அதன்படி புதுவையில் விழாவினை கொண்டாடுவதற்காக அனைத்து ஏற்பாடுகளும் நடைபெற்று வருகிறது. அதன் ஒரு பகுதியாக அணிவகுப்பு ஒத்திகை நிகழ்ச்சி நடைபெற்றது. விழா அன்று ஆளுநர் தேசிய கொடியை ஏற்றி வைத்து அணிவகுப்பு மரியாதை ஏற்றுக்கொள்வார். அதற்காக பள்ளி மாணவ மாணவியர், முப்படையினர், காவல்துறையினர், தீயணைப்பு துறையினர், தேசிய மாணவ படையினர் மற்றும் சாரண சாரணியர் வண்ண வண்ண சீருடைகளில் போலீஸ் பேண்டு வாத்தியம் முழங்க அணிவகுப்பு ஒத்திகையை மேற்கொண்டனர். அணிவகுப்பின் பொழுது அந்தந்த அணியின் தலைவர் தங்கள் அணிக்கான கொடியினை ஏந்தி முன்னே செல்ல மற்றவர் அணிவகுத்து பின் சென்றனர். அணிவகுப்பு ஒத்திகையை போன்று கலை நிகழ்ச்சிகள் மற்றும் காவல்துறையினரும் பாதுகாப்பு நடவடிக்கைகள் குறித்து ஒத்திகை பார்த்தனர். மேலும் விழாவில் பங்கேற்கும் ஆளுநர், முதல்வர், அமைச்சர்கள், சட்டமன்ற உறுப்பினர்கள் மற்றும் அரசு அதிகாரிகளுக்கான விழா மேடை தயாரிக்கும் பணியும் மும்முரமாக நடைபெற்று வருகிறது. பந்தல் அமைத்து இருக்கைகள் அமைக்கும் பணியில் ஊழியர்கள் ஈடுபட்டுள்ளனர் மற்றும் பொதுமக்கள் அமரும் இடம், வாகன நிறுத்துமிடம் போன்றவற்றை சுத்தப்படுத்தி தயார் செய்யும் பணியும் தீவிரமாக நடைபெற்று வருகிறது. அணிவகுப்பு ஒத்திகையில் பள்ளி உடற்கல்வி ஆசிரியர்கள் மற்றும் பயிற்சியாளர்கள் பங்கேற்று பயிற்சி ஒத்திகையை வழிநடத்தினர். மொத்தத்தில் குடியரசு தின விழாவினை கொண்டாட அனைத்து ஏற்பாடுகளும் துரிதமாக நடைபெற்று வருகிறது. புதுவை வந்துள்ள ஜெர்மன் நாட்டிற்கான துணை தூதர் டாக்டர் ஸ்டெஃபன் மைக்கேல் வெக்பர் மரியாதை நிமித்தமாக முதல்வர் திரு ரங்கசாமியை சந்தித்து பேசினார். சென்னையில் உள்ள ஜெர்மன் நாட்டிற்கான துணை தூதர் டாக்டர் ஸ்டெஃபன் மைக்கேல் வெக்பர் புதுவை வந்துள்ளார். புதுவை வந்த அவர் மரியாதை நிமித்தமாக சட்டசபையில் உள்ள முதலமைச்சர் அலுவலகத்திற்கு சென்று முதல்வர் திரு ரங்கசாமியை சந்தித்து பொன்னாடை அணிவித்து கௌரவித்து இரு நாட்டின் உறவுகள் குறித்து சிறிது நேரம் உரையாடினார். அப்பொழுது முதல்வர் திரு ரங்கசாமி ஜெர்மன் நாட்டு துணை தூதருக்கு மலர் கொத்து கொடுத்து வரவேற்று நினைவு பரிசினை வழங்கினார். அப்பொழுது செய்தி மற்றும் விளம்பரத்துறை அதிகாரிகள் மற்றும் அரசியல் பிரமுகர்கள் பலர் உடனிருந்தனர். புதுவை நெல்லித்தோப்பு ஏஜி சபைக்கு கீபோர்டு இசைக்கருவியை முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் திரு ஜான்குமார் வழங்கினார். புதுவை நெல்லித்தோப்பில் உள்ள ஏஜி கிறிஸ்துவ சபையினர் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவரிடம் தங்கள் சபைக்கு கீபோர்டு இசைக்கருவினை வழங்கிட வேண்டும் என்று கோரிக்கை விடுத்திருந்தனர். அதனை ஏற்றுக்கொண்ட முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவர் கீபோர்டு இசைக்கருவியை ஏஜி சபைக்காக பாஸ்டர் மார்க் அவர்களிடம் ஒப்படைத்தார். அதனை பெற்றுக்கொண்ட பாஸ்டர் மார்க் முன்னாள் நகரமன்ற துணைத் தலைவருக்கு தனது சார்பாகவும் ஏஜி சபையின் சார்பாகவும் நன்றியை தெரிவித்துக் கொண்டார். அப்பொழுது ஏஜி சபை நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். புதுவை அரசு நிதிநிலையை காரணம் காட்டி பள்ளி மாணவர்களுக்கான ரொட்டிப்பால் திட்டத்தை நிறுத்திவிடக் கூடாது என்று காங்கிரஸ் வலியுறுத்தியுள்ளது. இது குறித்து காங்கிரஸ் செய்தி தொடர்பாளர் வீரராகவன் கூறுகையில், ஏழை எளிய மாணவர்கள் பல்வேறு வீட்டு சூழ்நிலை காரணமாக சாப்பிடாமல் வயிற்று பசியோடு பள்ளிக்கூடத்திற்கு செல்லுகிற அவல நிலையை போக்க வேண்டும் என்ற உயர்ந்த நோக்கத்தோடு கடந்த 2002ஆம் ஆண்டு காங்கிரஸ் தலைவி சோனியா காந்தி அவர்களால் ராஜீவ்காந்தி பெயரால் துவங்கப்பட்ட காலை மற்றும் மாலை இலவச சிற்றுண்டி வழங்கும் திட்டமான இலவச ரொட்டிப்பால் திட்டத்தை புதுவை அரசு நிதி நெருக்கடியை காரணம் காட்டி முடக்கிவிடக் கூடாது என்றார்.
மேலும் மத்திய அரசின் நேரடி நிதி நிர்வாகத்தின் பொது கணக்கில் இருந்து வந்த புதுவை அரசின் நிதி நிர்வாக கணக்கை முதல்வர் திரு ரங்கசாமி 2007ஆம் ஆண்டு தனி கணக்காக துவங்கியதால் ஏற்பட்ட மோசமான பின் விளைவுதான் மத்திய அரசு அளித்து வந்த 70% மானியம் 30%ஆக குறைந்துவிட்டது. ஆனால் பல்வேறு நிதி நெருக்கடி சூழ்நிலைகள் ஏற்பட்ட போதிலும் முதல்வர் திரு வைத்தியலிங்கம் ரொட்டிப்பால் திட்டத்தினை தொடர்ந்து செயல்படுத்தினார். ஆனால் தற்பொழுது கல்வித்துறை மூலம் கொள்முதல் செய்த பாலுக்கு கொடுக்க வேண்டிய 6 கோடி ரூபாய் பாக்கி, பிஸ்கட் வழங்கிய நிறுவனத்திற்கு 60 லட்சம் ரூபாய் பாக்கி கொடுக்காததால் ரொட்டிப்பால் வழங்கும் திட்டம் முடங்கும் நிலை ஏற்பட்டுள்ளது. எனவே மாணவர்களின் பசிப்பினியை போக்க மதிய உணவு திட்டத்தை கொண்டு வந்து பெருந்தலைவர் காமராஜரின் சீடர் வாழும் காமராஜர் என அவரது ஆதரவாளர்களால் வர்ணிக்கப்படுகின்ற முதல்வர் திரு ரங்கசாமி எந்த காரணத்தையும் கொண்டும் ரொட்டிப்பால் திட்டத்தை நிறுத்தக்கூடாது என்று அவர் வலியுறுத்தி கூறினார். புதுவை திராவிட முன்னேற்ற கழக நிர்வாகிகளின் ஆலோசனை கூட்டத்தில் பங்கேற்குமாறு நிர்வாகிகளுக்கு மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் அழைப்பு விடுத்துள்ளார். இதுகுறித்து திராவிட முன்னேற்ற கழக மாநில அமைப்பாளர் MA சுப்பிரமணியன் கூறுகையில், தலைவர் கலைஞர் தளபதியார் வழிகாட்டுதலின்படி புதுவை மாநில கழக நிர்வாகிகள், இந்நாள் முன்னாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், அனைத்து அணிகளின் மாநில பொறுப்பாளர்கள், நகரமன்ற கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர்கள் மற்றும் துணை தலைவர்களின் ஆலோசனை கூட்டம் மாநில கழக அவைத்தலைவர் சுப்புராயன் தலைமையில் முன்னாள் முதலமைச்சர் ஜானகிராமன் முன்னிலையில் நாளை 22ஆம் தேதி செவ்வாய்க்கிழமை காலை 10 மணி அளவில் மாநில தலைமை கழக அலுவலகமான கலைஞர் இல்லத்தில் உள்ள தளபதி அரங்கில் நடைபெற உள்ளது என்றும், கூட்டத்தில் கழக பொருளாளர் ஸ்டாலின் அவர்களின் பிறந்த நாள், நாடாளுமன்ற கழக தேர்தல், நிதி மற்றும் கழக வளர்ச்சி பணிகள் குறித்து ஆலோசிக்கப்பட உள்ளதால் மாநில கழக நிர்வாகிகள், முன்னாள் இந்நாள் சட்டமன்ற உறுப்பினர்கள், தொகுதி கழக செயலாளர்கள், அனைத்து அணிகளின் மாநில பொறுப்பாளர்கள், நகரமன்ற கொம்யூன் பஞ்சாயத்து முன்னாள் தலைவர் மற்றும் துணைத் தலைவர்கள் ஆகியோர் மட்டும் கலந்து கொள்ளுமாறு கேட்டுக் கொண்டதாக அவர் கூறினார். நாடு முழுவதும் ரயில் கட்டணம் உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. இதனால் புதுவையிலிருந்து செல்லும் ரயில் கட்டணங்களும் உயர்கிறது. நாடு முழுவதும் ரயில் கட்டணம் உயர்த்தப்பட்டுள்ளது. மேலும் இந்த கட்டண உயர்வு நள்ளிரவு முதல் அமலுக்கு வருகிறது. இதனையடுத்து புதுவையிலிருந்து செல்லும் பேசஞ்சர் ரயில் கட்டணம் உயர்கிறது. அதன்படி புதுவையிலிருந்து விழுப்புரத்திற்கு 6 ரூபாயாக இருந்த கட்டணம் 10 ரூபாயாகவும், வில்லியனூருக்கு 2 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாகவும், வளவனூருக்கு 4 ரூபாயிலிருந்து 5 ரூபாயாகவும், திருப்பதிக்கு 38 ரூபாயிலிருந்து 50 ரூபாயாகவும், சென்னைக்கு 28 ரூபாயிலிருந்து 35 ரூபாயாகவும், புதுவையிலிருந்து சென்னைக்கு எக்ஸ்பிரஸ் ரயில் கட்டணம் 53 ரூபாயிலிருந்து 65 ரூபாயாகவும் உயர்ந்துள்ளது. இது தவிர புதுவையிலிருந்து டெல்லி, மும்பை, யஸ்வந்த்பூர், புவனேஸ்வர் உள்ளிட்ட பகுதிகளுக்கு செல்லும் எக்ஸ்பிரஸ் ரயில் கட்டணமும் உயர்கிறது. நாடாளுமன்றத்தில் விரைவில் ஊழலை ஒழிக்கும் வலுவான லோக்பால் மசோதா நிறைவேற்றப்படும் என்று பிரதமர் மன்மோகன் சிங் உறுதியளித்துள்ளார். இதுகுறித்து பிரதமர் திரு மன்மோகன் சிங் கூறுகையில், நாட்டில் நிலவும் ஊழலால் பொதுமக்கள் பல பிரச்சனைகளை சந்திக்கின்றனர். மேலும் அவர்களின் கோபத்தை அரசு புரிந்து கொண்டுள்ளது. எல்லா விஷயங்களிலும் வெளிப்படையான தன்மை, நம்பகத்தன்மை ஆகியவற்றை ஏற்படுத்த அரசின் ஊழியர்களின் பிரத்யேக அதிகாரத்தை அகற்றுவது, நவீன தொழில்நுட்பத்தை பயன்படுத்துவது உள்பட பல நடவடிக்கைகளை அரசு எடுத்துள்ளது. மற்றும் தகவல் அறியும் உரிமை சட்டத்தின் மூலம் அரசின் குறைபாடுகள், ஆட்சி அதிகாரம் ஆகியவை வெளிப்படையாக தெரிகிறது. எனவே முறைகேடுகள் அரசின் கவனத்திற்கு வரும்போதெல்லாம் கடுமையான நடவடிக்கை எடுக்கப்பட்டு வருகிறது. மேலும் ஊழலை ஒழிக்க வலுவான லோக்பால் மசோதா நாடாளுமன்றத்தில் நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறினார். தொடர்ந்து எல்லையில் இந்திய வீரரை பாகிஸ்தான் ராணுவம் கொன்று தலையை துண்டித்த சம்பவம் இருதரப்பு உறவில் எதிர்மறையான பாதிப்பை ஏற்படுத்திவிட்டது. இதனை பாகிஸ்தானுக்கு தெளிவாக எடுத்து கூறியுள்ளதாகவும், பாகிஸ்தானுடன் நட்புடன் இருக்கவே இந்தியா விரும்புகிறது, அதேபோன்று இருக்க பாகிஸ்தானும் முயற்சிக்க வேண்டும் என்றும் அவர் கூறினார். பல்வேறு கோரிக்கைகளை வலியுறுத்தி மீனவ மக்கள் கழகத்தினர் வம்பாக்கிரப்பாளையத்தில் கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். புதுவையில் மீனவர் முதியோர் உதவித் தொகையினை 150 ரூபாய் உயர்த்தி அரசு அறிவித்தபடி 1250 ரூபாய் என வழங்கிட வேண்டும். ஆதார் கார்டு,
வங்கிக் கணக்கு போன்றவற்றை சமர்ப்பிக்க மீனவ முதியோர்கள் அலைக்கழிக்கப்படுவதை தவிர்க்க வேண்டும். உதவித் தொகையினை மாதா மாதம் 5ஆம் தேதிக்குள் வழங்கிட வேண்டும் என்று வலியுறுத்தி மீனவ மக்கள் கழகத்தினர் கழக பொதுச் செயலாளர் வீரமணி தலைமையில் வம்பாக்கிரபாளையம் பஞ்சாயத்து தலைவர், பஞ்சாயத்தார்கள் மற்றும் கோவில் கமிட்டி பொறுப்பாளர்கள் முன்னிலையில் கடற்கரையோரத்தில் உள்ள வம்பாக்கிரபாளையம் முத்துமாரியம்மன் கோவில் எதிரே கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். ஆர்ப்பாட்டத்தில் திரளான மீனவ மக்கள் பங்கேற்று கோரிக்கைகளை வலியுறுத்தி கோஷமிட்டனர். நிறைவில் கழக நிர்வாகிகள் சோமசுந்தரம், தண்டபாணி ஆகியோர் நன்றி கூறினர். இத்துடன் செய்திகள் நிறைவடைகின்றன. வணக்கம்.